ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை முடிக்க போகிறோம்மா. ஓகேவா? இப்போ நேற்று என்ன சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் இந்த 16 ஒயரம் போட்டு வர சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து ஒத்த லைனாக 16, அதை இப்படி திருப்பி 10, மறுபடியும் 16 15 போட்டுட்டு வந்து சொல்லுங்கன்னு இருப்பேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 போட்டோம். இப்போ இப்படி இருக்குது. இந்த வலது பக்க ஒயரில் ஒரு மணி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 5 போட்டிருக்கோம்லம்மா, அதில் இங்கே போட்டால் போய் 2 4 6 போட்டிருக்கோம். 7வது மணியை விட்டு 8வது மணியில் ஒயரை கோக்கணும். இப்போ இடது கை ஒயரில் ஒரு மணியை கோர்த்து இப்படி வந்திருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இப்போது இது இங்கே எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குதோ அதே போல் இந்த மணியில் இந்த பக்கத்துலேருந்து 3 விட்டுருப்போம். இந்த இதை போட்டு விட்ருக்கோம் இல்லையா, 1 2 3 விட்டுட்டு அதே போலயே இங்கே 1 2 3 போயிருக்கோம். இந்த 4வது மணியில் நம்ம விட்டுருக்கோம். இப்போது இந்த இப்படி கீழே வந்திருக்கு இல்லையா வலது கை ஒயர், அதை அடுத்த மணியில் இப்போது அடுத்து அந்த பக்கத்து மணியில் இதனுடைய இந்த முதல் மணி இருக்கும் இல்லையாம்மா, அதில் விட்டுக்கணும். மேல் ஒயரில் 2 மணி. சரியா? இப்போ இந்த 1 2 3 4 6 இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு மணிலையும் கொத்து ஜாயின் பண்ணின்னு வரணும்.
இப்போ இந்த கடைசி மணியில் கோக்க போகிறோம்மா. இதோ இங்கே இருக்குது இல்லையா முதல் மணி, இதில் எப்படி ஃபஸ்ட்டில் வந்ததோ அதே போல் இந்த ட்ராயருக்கு மேலே போட்டுமே அதனுடைய ஃபஸ்ட்டு மணி. ஃபஸ்ட்டு மணியில் விட்டு இந்த ரோ போட்டோம்லம்மா, இந்த ரோ போட்டோம்ல, அதில் நிற்கிற மணி முதல் மணி இருக்குள்ள அதில் ஒயரை விட்டுக்கணும். விட்டு ஏதாவது ஒரு ஒயர் வலது பக்க ஒயர்லேயே ஒரு மணி கொத்துக்கிடுங்க. கொத்துட்டு முடிச்சு போட்டுடும். இது எப்படி போட்டோன்னு தெரியுது இல்லைம்மா, கவனிச்சுக்கிடுங்க. இந்த ட்ராயர் போட்டோம் இல்லையா, இந்த ட்ராயர்னுடைய இந்த 1 2 வரும். அதே போல் இந்த பக்கம் ட்ராயருடைய ஃபஸ்ட்டு மணியும் 2வது மணியும் மட்டும் வரும். இந்த 3 மணியும் விட்டுடணும். இதுக்கு முதல்ல 1. அப்போது இதே போல் இப்படி போட்டு வந்ததுக்கு அப்புறம் கீழே இந்த ஒயரில் இங்கே முதல்ல ஒன்று போட்டிருப்போம் இல்லையா, அந்த 6 6, அதுவும் இந்த ட்ராயரில் இருக்கிற 2 2 4 சேர்த்து இந்த இடத்துல இப்போ 10 வரும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 9 10. சரியா? இப்போ இப்படி இப்போ இதுலேயே இது கொஞ்சம் ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த பின்னால் 16 போட்டோம் இல்லையா ஒயரம், அதுலேயே கொஞ்சம் ஒயர் இருக்குது. இப்படி இருக்குது. இப்போ ஜாயினிங்கு மட்டும் நான் அந்த ட்ராயருக்கு கொடுத்தா போல் வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். இப்போ இந்த பின்னால் 16 போட்ட லாஸ்ட்டில் இப்படி 2 அந்த ஒயர் மீந்திருக்கும் நமக்கு கொஞ்சம் இல்லையா. அதில் இந்த வலது கை ஒயரில் ஒரு மணி கோத்துக்கிட்டு இந்த முன்ன வெறும் ஒத்த லைனில் இப்படி ஃப்ரேம் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இதோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்லம்மா, அதில் கொத்துக்கிட்டு நீங்கள் வேண்டான்னு நினச்சா இதே கலர் மணியே கூட கொடுத்து ஜாயின் பண்ணலாம். நான் சும்மா ஒரு அட்டை, இதெல்லாமே அட்ராக்ஷன் தானே. அந்த கண்ணாடி ஃப்ரேமை சுற்றி ஒரு பார்டர் வச்சா போல் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த கலரில் ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இது இப்போ ஃபுல்லாக என்ன கலர் போட்டிருக்கீங்களோ டேபிளை அதே கலர் மணியாலேயே கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ மேலே இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்மா. ஓகேவா? இப்போ இதோ இந்த பக்கமும் ஜாயின் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கம்மா, இதை இப்போ ஃபுல்லாக அப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இது உள்ளே தான் இப்போ அந்த கண்ணாடியை கொடுக்கணும். எனக்கு இங்கே கண்ணாடி கிடைக்கல. நீங்கள் அந்த சிட்டிலலாம் இருந்தீங்கன்னா கண்ணாடி சுவாமி படங்கள் ஃப்ரேம் போடுற கடையிலையோ இல்லை கிளாஸ் எல்லாம் வைக்கிற கடையிலையோ கூட, நம்ம அந்த வுட்டெல்லாம் வைக்கிற கடையில் கூட பீரோவுக்காக கண்ணாடி விற்பாங்க இல்லையா, அதை இந்த சைஸுக்கு இந்த உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இப்படி போகணும். அந்த சைஸுக்கு கட் பண்ணின்னு வந்து உள்ளே வச்சுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம 2 பீஸ் ஆரம்பத்தில் போட சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? 6 அகலம் 16 நீளம்னு 2 பீஸ். ஒரு பீஸில் தான் மேலே இதெல்லாம் இப்போ நம்ம போட்டு வந்துட்டோம் இல்லையா? இப்போ இன்னொரு பீஸ் இருக்கும் இல்லையா, அதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? நான் அதை 2ஆகவே போட்டு கொடுக்கல, ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக பீஸ் வச்சுருக்கீங்கன்னா 4 பக்கமும் ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இந்த ஒரு பீஸில் இந்த 16 நீளம் இருக்கும் இல்லையா, அதில் ஒயரை விட்டுட்டு, இப்போ ஏற்கனவே நான் இங்கே ஜாயின் பண்ணிக்க இப்படி குறுக்கில் கொடுத்து நான் சொன்ன தொட்டு ஒரு கலர் மணியோ அல்லது இதே கலர் மணியோ கோத்துக்கிடுங்க.
ஒயரு, மறுபடியும் இந்த 16 நீளத்தினுடைய முதல் மணி. இப்போது இதே போல் இந்த 3 பக்கம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு 4வது பக்கம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஒரு அட்டை கட் பண்ணி இப்படி வைக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த 3 பக்கம் பண்ணிவிட்டு வாங்க. நான் இதை பண்ணிவிட்டு நம்ம கடைசி பக்கம் எப்படி அட்டையை வச்சு பண்ணிவிடுவோம். ஓகேவா? இப்போ பாருமா. ஓகே, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த சைடும் ஜாயின் பண்ணியாச்சு, இந்த சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. மேலே இப்போ ஒன்று ஸ்டாண்டு போடணும். சும்மா அந்த கீழே எப்போவுமே பீரோவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கெல்லாம் கீழே இருக்கும் இல்லையா, அது இந்த வேறு 1 2 இந்த 2வதுக்கு நடுவில் இப்படி ஒன்று வருது இல்லையா, பற்றியா? இந்த மணியில் ஒயரை விட்டுக்கிறேங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 1வது 2வது மணி 1 2 2க்கு பக்கத்தில் இப்படி இப்படி நிற்கிற மணி வருது இல்லையா, அதில் முதல் மணியில் ஒயரை விட்டுக்கிறேங்க. மூணு மணி மூணாவது மணியில் இதை எப்படி சுற்றி போட்டு வர்றோன்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6, அப்புறம் 1 2 இந்த கீழ்ப்பக்கம் வருதில்ல, மறுபடியும் 1 2 3 4 5 6, அப்புறம் இந்த 1 இந்த 1. புரியுதுங்களா? 1 2 3 4 5 6, 1 2 1 2 3 4 5 6, 1 2 6 8 8 6 14 2 16 மணி வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரோ போட்டு வரணும். ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரிமா. ஓகே, இந்த 6 இந்த பக்கம் 6ன்னு 2 லைனு, 2 லைனில் 2 ஒயரம் போட்டுட்டு ஜாயின் பண்ணிடணும். உள்ள ஒரு அட்டையோ சின்ன இது வச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கண்ணாடி எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த கண்ணாடியை ஸ்டிஃபாக இங்கே வச்சோம்னா இது வெயிட்டாக அப்படி நிற்கும். சரிங்களா? அதனால் இது கொஞ்சம் பின்னால் ஆடுறா போல் இருக்கும். ஏன்னா இந்த இடம் இங்கே போல் இருக்குது, இது கீழே வெயிட்டாக இருக்கிறதுனால
கண்ணாடியை வச்சிங்களான்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓகேவா? நம்ம இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை முடித்தாச்சு. எல்லாம் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.